ஒரு வழியாக வந்துட்டு ட்ரெயினில் இந்த பாமையை டிஃப்யூஸ் பண்ணி ஒரு வழியாக எல்லாரையும் தப்பிக்க வச்சு தாங்களும் தப்பிச்சு வந்துட்டு நல்லபடியாக கார்த்திக், அண்ணம், கதிர், ஆதிரா, பிரபு, இங்கே கயல்ன்ட்டு எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே கையிலும் அவங்க மாமா அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சமையலுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் இறங்கினோன்னே. இன்னொரு பக்கம் ஆதிரை வந்துட்டு கண்மணிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏன்னா வந்துட்டு தினேஷ் அவங்க லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு ட்ரெயின்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க 2 பேரும் எப்படியே சேர்த்து வைக்கணுன்ற நோக்கத்தில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணமும் கார்த்திக் அவங்க ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க. எல்லாரையும் சந்தோஷமாக வரவேற்கிறாரு. ஒரு பக்கம் கண்மணியோட அப்பா எல்லாரையும் வர வைத்து உட்கார வச்சு பேசி இது பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறமா எங்கள் கண்மணியை காணணுன்னா உள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா நலங்கு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு இங்கே அண்ணனோட ஃபேமிலி ஃபுல்லாக அண்ணன் எல்லாருமே நலங்கு வைக்கிறாங்க. கண்மணி ஒரு மாதிரி அப்படியே சோகமாகவே இருக்கிறாங்க. நலங்கு வச்சு முடிச்சுட்டு இவர் வந்து மோதிரத்தை ஒன்று கொடுக்குறாரு கண்மணிக்கு தாய்மாமன் பரிசாக போட்டுக்க சொல்லி கண்மணி முதல்ல வேணான்னு சொல்கிறாங்க. அதை ஆசையாக கொடுக்குறாருலம்மா வாங்கிக்கோன்னு அவங்க அப்பா சொல்ல சரின்னு வாங்கி போட்டுக்கிறாங்க. ரூமுக்கு போனோடனே கோவப்பட்டு அதை கழட்டி தூக்கி போட்டுக்கிறாங்க. இதை அண்ணன் பார்த்துட்டு என்ன ஆச்சு, உனக்கு கல்யாணத்து இஷ்டம் இல்லையா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு கரெக்டாக ஆதிரை வராங்க. நாங்கள் சொல்கிறோம் அம்மா உண்மையிலே கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவள் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறா தினேஷ்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இன்னொருத்தர் கூட கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அப்பா கிட்ட பேசணும் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இல்லை அவள் பேசலை, ஏன்னா வந்துட்டு இவள் லவ் பண்ணுற பையன் வந்துட்டு இவங்க சொந்த தாய்மாமன் பையன்தான், அவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை, கண்மணியோட அம்மா இறந்ததுக்கு காரணம் அவங்க வீட்டு ஆளுங்க தான் நினச்சிட்ருக்காரு இவங்க அப்பா. அதனால தான் அவங்க மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதனால் பயந்துக்கிட்டு கண்மணி சொல்லாமல் இருக்கா. அதை பற்றி இப்போ அவங்க அப்பா கிட்ட பேசலாம் தான் நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம், நீங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அண்ணன் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காம இது பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ பெரிய வழின்றது எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக உதவுறேன், நம்ம பேசலாம் மாமா கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மண்டபத்துக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே கண்மணி கிட்ட வந்திருக்காரு தினேஷ் எங்கேருந்து மாட்டிப்பாருன்னு சொல்லிட்டு ஆதிரையும் பிரபுவும் இப்படி அப்படின்னு அவரை தப்பிக்க வைக்கிறதுக்காக எங்கெங்கேயோ இது பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் சந்தேகம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் எங்கள் கையலுக்குமே அவங்க மேலே சந்தேகம் வந்துருக்கு. கையலும் இவங்களோட சேர்ந்து வந்துட்டு கண்மணிக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். அண்ணன் கார்த்திக் எல்லாரும் சேர்ந்து எப்படி கண்மணிக்கும் தினேஷ்க்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.